ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரையும் நம்பியோ இல்லை நம்பாமல் இருக்கிறதுலையோ எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா எப்போதுமே நம்பிக்கையை நம்ம கைவிடாமல் ஒரு சில விஷயங்களில் நம்ம இருந்துட்டோம்னாலே அதுவே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே மற்றவங்கள நம்ம சார்ந்தோ இல்லை அதெல்லாம் சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டோம்னாலே அதுவே நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் ஒரு சரியான ஒரு பயணத்தை கொடுக்காத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எதுக்குமே நம்ம ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குல்ல, அந்த லிமிட்டை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிறது தான் நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எப்போதுமே மற்றவங்கள நம்ம நம்பி ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இப்பப்போ எல்லாருக்காகவும் ஒரு விஷயங்களை நம்ம நம்பி தான் எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதாக இருக்குல்ல. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் சரியாக கிடைச்சிடாது. கிடைக்கிற விஷயங்கள் தான் கிடைக்கும். கிடைக்காத விஷயங்களை நம்ம நம்பி மற்றவங்கள நம்ம சார்ந்து ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. போக போக எல்லாமே சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னோடனே, அது கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா விஷயமும் சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறாங்களா இல்லை இல்லையா, நம்மளுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கான மனநிலைங்கிறது நம்மளுக்கு இருக்கா என்னங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எதுக்குமே ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறதுக்கான ஒரு தைரியத்தையும் தெம்பையும் நம்ம எதையும் கொடுக்கல பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. எதையுமே நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா எப்போதுமே நமக்கு மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரையும் நல்லவங்கன்னு நினச்சிட்றோம். எல்லாமே நல்லவங்க, எல்லாருமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இதை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை தான் சுயநலமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு டைமில் இருக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணும், பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் நம்மளுக்கான இதை ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு யாரோ என்னவோ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கிட்டு போகிற விஷயத்த ஒரு சில விஷயங்களில் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமா தான் இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் பண்ணணும், செய்யணும். உங்களுக்கு தேவையில்லாதது நான் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு இதாக இருக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் பார்த்துக்கணும், பண்ணணும். நீங்கள் எதையுமே சொல்லி ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான்ப்பா, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இல்லை. புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை புரியாத மாதிரி நம்ம நடிக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இந்த விஷயத்துக்கு இது தான் சரியான இது பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை நகர்த்திக்கிட்டு வாழ்க்கையை போனோம்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு சில இதில் கரெக்டான ஒரு வேலை ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான்.